வணக்க மக்களே, நான் கே. இந்த கோயம்புத்தூர்ல அந்த பொண்ண தூக்கிட்டு போய் பாலியல் வன்முறை பண்ணி நடந்த விஷயத்துல எல்லாரும் எல்லாரும் இல்ல, சில பேரு, இல்ல நெறைய பேரு, அந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்துக்கு போச்சு? அந்த பொண்ணு மேல தான் தப்பு. அந்த நேரத்துக்கு போனா இப்படித்தான் ஆகும். அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பதிவு போடுறீங்களே! நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேங்க. இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கோ, இல்ல ஒரு நிகழ்ச்சிக்கோ, ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கோ நம்ம ஒரு அதிகாலையிலயோ, இல்ல ஒரு டைம்லயோ போக வேண்டிய நிலைமை ஏற்படுது, நம்ம வண்டியில. அப்போ வண்டி பழுதாகியோ, இல்ல பஞ்சர் ஆகியோ ஏதோ நிக்கும்போது, நம்ம கூட நம்ம சகோதர, சகோதரியோ, யாரோ நம்ம வீட்டு பெண்கள் யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கங்க, மனைவியோ. அப்ப இந்த சம்பவம் இப்படி நடந்தா, ஏன்னா அன்டைம்ல ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளேயோ, ஏதோ ஆள் இல்லாத இடத்துலயோ நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அப்படிதான் தூக்கிட்டு போய் பண்ணுவாங்களா? ஆ? இல்ல அப்ப அது நடந்தாலும், அப்புறம் ஏன் அந்த டைம்ல என் கோயிலுக்கு போனீங்க? அப்படின்னு கேட்பீங்களா? ஏங்க, அது எங்க போதோ, அது அதோட இஷ்டம். சரிங்களா? அங்க ஏன் போச்சு, இங்க ஏன் போச்சு? அப்படின்ற கேள்வியை விடுங்க. அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பு, அது எங்க இருந்தாலுமே அது பாதுகாப்பா இருக்கணும். அதுதான் ஒரு சுதந்திர இந்தியாவையும், ஒரு வளர்ச்சியில கல்வியில வளர்ந்த ஒரு மாநிலத்திலேக்கும் ஒரு அழகு. அதை காந்தி சொல்லியிருக்காரு. 50 பவுன் நகை போட்டு இன்னைக்கு எங்களுடைய பெண்கள் நடுராத்திரியில நடந்து போற அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரம்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் நம்மளை அவ்வளவு பெருமைப்படுத்துதுங்க. உலக கோப்பை, கபடி, கண்ணகி நகர் கார்த்திகா, எல்லா போட்டியிலையும் பெண்கள் நம்மளை மிளிர வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டை மிளிர வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்னடான்னா, நீ ஏன் அங்க போச்சு, இப்படி போச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம, மானம் சூடு சொரணம் இல்லாம, மனசாட்சி இல்லாம இப்படி பேசுறவங்க நினைச்சா உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க. அது எங்க வேணாலும் போட்டுங்க, அது சுதந்திரங்க. ஒரு பெண்ணோட சுதந்திரம். அதை அடக்கி வச்சு அவங்கள வச்சு என்ன பண்ண போறோம்? அந்த சுதந்திரத்தை நம்ம ஏன் தடுக்கணும்? நம்ம யார தடுக்கிறதுக்கு? அது போனது தவறா சரியான்றத விஷயத்த யாரும் பேசக்கூடாது. அதுக்கு பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு எங்க இருந்தாலும் இருந்திருக்கணும். அதுதான் ஒரு நல்ல மாநிலத்துக்கும், நல்ல நாட்டுக்கும், ஒரு நல்ல மனுஷனுக்கும் அழகு. இதுதான் என்னோட கருத்துங்க. அந்த பிள்ளை உண்மையிலேயே ஒரு நல்லவன் இருந்திருந்தான்னு வச்சுங்க, ஏமா இந்த டைம்ல வரீங்க, எல்லாம் நல்ல இடம் இல்லாம போங்க அப்படின்னு சொல்லி தானே பண்ணியிருக்கணும். அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்துட்டானுங்க, தூக்கிட்டு போய் போனா அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம், திமிரு என்ன இருக்கணும்? அவனை காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. அது பண்ணியிருக்க கூடாது. அவனை என்கவுண்டர் பண்ணி பிடிச்சிருக்கணும். அப்பதான் பயம் வரும், அப்பதான் தொடமாட்டானுங்க. என்னோட கருத்து உண்மையிலே நியாயமா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நான் என்னோட கருத்து தப்புனாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.